வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில் பிப்ரவரி 28 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் லைக் பண்ணுறது தான் எங்களுக்கு அடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை பாருங்கள். என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, வில்லிய நேராக அவங்க ஹஸ்பண்டை போய் பார்க்குறாங்க. பார்த்துட்டு, என்னங்க அக்காவுக்கு நீங்கள் தான் இப்படி பண்ணீங்க அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சு போச்சு. அந்த டிரைவர் பையன் உண்மையை நிரூபிச்சிட்டான். இதை கேட்டதும் அவரு சொல்றாரு, அந்த டிரைவர் பயலால இன்னும் நான் எவ்வளவு பிரச்சனைகளை சந்திக்க போறேன் அப்படின்னு தெரியல. அந்த ஈஸ்வரிய கடைசி வரைக்கும் பழி வாங்கவே முடியாது போல அப்படின்னு. அப்ப முத்து சொல்றாரு, ஆமாடமானே, வர வர எனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்லாம போயிட்டு இந்த டிரைவர் பயல எப்படியாவது வீட்டை விட்டு துரத்திட்டு ஈஸ்வரிய பழி வாங்கணும் அப்படின்னு நினைச்சாலும் அவன் அந்த இடத்த விட்டு போகவே மாட்டேங்கிறான். இப்படியே நினைச்சு நினைச்சு உங்களோட வாழ்க்கை தான் போற மாதிரி இருக்கு. பேசாப்ல இது எல்லாத்தையுமே தூக்கி வீசிட்டு நீங்க 2 பேருமே உங்களோட வாழ்க்கையை ஆரம்பிச்சா தேவலை அப்படின்னு தோணுது. என்ன சொல்ற அப்படின்னு சொல்ல, இதை கேட்டதும் நம்ம ஈஸ்வரி சொல்றாங்க, வில்லி சொல்றாங்க, இங்க பாருங்க சித்தப்பா, இத்தனை வருஷமா நாங்க கஷ்டப்பட்டது எதுவுமே ஒன்றும் இல்லாம போயிடும். அக்கா கறியை எப்படியாவது பழி வாங்கி ஏன் புருஷனை இந்த ஊருக்குள்ள நம்பர் 1 ஆக்கணும் அப்படின்னு நான் ரொம்ப ஆசையோட காத்துக்கிட்டு இருக்கேன். என் புருஷன் என்னைக்கு இந்த ஊருக்கு தலைவர் ஆகுறாரோ அன்னைக்குதான் எங்களோட வாழ்க்கையே ஆரம்பிக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வாழ்க்கையை பத்தி நான் யோசிக்கவே மாட்டேன். தயவு செஞ்சு இதை பத்தி யாரும் வந்துட்டு பேசாதீங்க அப்படின்னு சொல்ல, நம்ம முத்து சொல்றாரு, இல்ல மகளே, உன் வாழ்க்கை இப்படி போயிட்டு இருக்கே அப்படின்னு சொன்னேன். அதுக்கு வில்லி சொல்றாங்க, இங்க பாருங்க மாமா, எனக்கு என் புருஷன் இந்த ஊருக்குள்ள என் புருஷன் நம்பர் 1 ஆகணும். ஸோ அது வரைக்கும் நான் கண்டிப்பா என்னோட இந்த கல்யாண வாழ்க்கையை பத்தி யோசிக்க மாட்டேன். ஸோ தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொன்னதும் முத்து சொல்றாரு, மருமவ ரொம்ப பாவம், எப்படியாவது உன்னை இந்த ஊருக்கு தலைவர் ஆக்கணும் அப்படின்ட்டு அவ ரொம்ப கஷ்டப்பட்டு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. இப்ப என்ன மாப்பிள்ள பண்ண போற? அப்ப சிவனாண்டி சொல்றாரு, ஆமா சித்தப்பா, அவளை நினைச்சு பார்த்தா எனக்கு ரொம்ப கவலையா தான் இருக்கு. எப்படியாவது நான் தலைவர் ஆகணும் அப்படின்னு அவ இவ்வளோ முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. அப்ப நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, வீட்டில் வந்துட்டு மயிலுக்கிட்ட சொல்றாரு, அந்த சந்திரா சிவனாண்டி கூட சேர்ந்துட்டு இன்னும் நிறைய பிரச்சனைகளை நமக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு மேலேயும் அவங்களுக்கு நம்ம டைம் கொடுத்து இப்படி வச்சுக்கிட்டு இருக்கிறது நல்லதில்லை அப்படின்னு தோணுது. சீக்கிரம் அவங்கள இந்த ஊரை விட்டு அனுப்புறது தான் சரி, இந்த வீட்டை விட்டே அனுப்பணும் அப்படின்னு. இதை கேட்டதும் அவரு சொல்றாரு, ஆமா சகல, நீங்க சொல்றதும் சரிதான். கடைசி நேரத்துல மட்டும் நம்ம போய் காப்பாத்தாம இருந்திருந்தா ரோஹிணிக்கு என்ன ஆகியிருக்குமோ தெரியல. ஆசையோட எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தோம். ஆனா கடைசியில இப்படி ஒரு விஷயம் நடக்க பார்த்துச்சு. நல்ல வேலை, நீங்க கடவுள் மாதிரி ரோஹிணியை காப்பாத்திட்டீங்க. ஒருவேளை நீங்க வராம இருந்திருந்தா என்ன ஆகியிருக்குமோ ஏது ஆகியிருக்குமோ நினைச்சு பார்த்தாலே ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்ல, அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, அதான் நடக்க வேண்டிய விஷயத்த தடுத்து நிறுத்தியாச்சே, இனிமே நீங்க கவலைப்படாதீங்க. அவங்களால நம்ம குடும்பத்துக்கு நிறைய பிரச்சனை வரும் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ இதுக்கு மேலேயும் அவங்கள இந்த வீட்டில் வச்சுக்கிட்டு இருக்க கூடாது அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அவங்கள இந்த வீட்டை விட்டு அனுப்புறதுக்கு நான் ஒரு பிளான் பண்றேன். இதை கேட்டதும் மயிலு சொல்றாரு, சூப்பர் சகல, சீக்கிரம் பிளான் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ மயிலு கிட்ட ஒரு பிளான் சொல்றாரு. உடனே மயிலும், சூப்பர் சகல, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாரு. இன்னொரு பக்கம் ஹீரோ நேரா வில்லிக்கு ஃபோன் பண்றாங்க. வில்லி ஃபோன் அட்டன் பண்ணி, டேய் என்னடா வீட்டுக்குள்ள இருந்தே எனக்கு ஃபோன் பண்ற? அப்ப ஹீரோ சொல்றாரு, உங்ககிட்ட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லணும். ஸோ அதுக்கு தான் நான் கூப்பிடுறேன். இதை கேட்டதும் வில்லியும், என்ன முக்கியமான விஷயம் பேச போற? அப்படி என்ன முக்கியமான விஷயம் பேசுறதா இருந்தாலும் நீ இதுலயே சொல்லு, உன்னை நேரடியா பார்க்கணும் அப்படின்னு எனக்கெல்லாம் அவசியம் இல்லை. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, இது ரொம்ப முக்கியமான விஷயம், உங்களை பத்தியும் அந்த சிவனாண்டி பத்தியுமான விஷயம். ஸோ சீக்கிரம் வந்துட்டீங்கன்னா இந்த விஷயம் அத்தியோட காதுக்கு போகாம நான் பாத்துக்கிறேன். இதை கேட்டதும் வில்லி ஷாக் ஆகுறாங்க. டேய் என்னடா சொல்ற? இதோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா வராங்க. நேரா பாக்குறாங்க. பார்த்தா அங்க ஹீரோ நிக்கிறாரு மாடியில. அப்ப வில்லி நேரா ஹீரோவை பார்த்து, ஏய் இப்போ உனக்கு என்ன வேணும்? எதுக்கு தேவையில்லாம இங்க பிரச்சனைய பண்ற? அப்போ
ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, இந்த வீட்டுக்கு உங்களால நிறைய பிரச்சனைகள் வருது. கடைசி நேரத்துல ரோஹிணி அவ்வளோ பெரிய பிரச்சனையை சந்திச்சாங்க. ஸோ அதுக்கு காரணமே நீங்க தான். நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியே இல்லை. பாவம், அவங்க என்ன தப்பு பண்ணாங்க? இத்தனை வருஷம் கழிச்சு ஒரு குழந்தை பெத்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. பட் அதை போய் காலி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல அவங்களுக்கு நீங்க இவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனையை கொடுத்துருக்கீங்க. இது எல்லாம் எதுக்காக? என்ன எப்படியாவது இந்த வீட்டை விட்டு துரத்தணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல தானே இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ நான் இந்த வீட்டை விட்டு போறேன். இதை கேட்டதும் வில்லி நினைக்கிறாங்க, என்னடா இது, இவன் டக்குன்னு வந்துட்டு இப்படி பேசுறான், இவன் இப்படி பேசுற ஆளே கிடையாதே அப்படின்னு. இன்னொரு பக்கம் நம்ம மயிலு என்ன பண்றாருன்னா, நேரா அவங்க அத்தை கிட்ட போயிட்டு, அத்தை, மாடியில ரொம்ப பெரிய சண்டை ஒண்ணு நடந்துகிட்டு இருக்கு. ஈஸ்வரி கேக்குறாங்க, என்ன மாப்பிள்ள, சண்டையா? என்ன சண்டை? அப்ப மயிலு சொல்றாரு, சகல சகல இருக்காருல்ல, அவர் கூடயும் உங்க தங்கச்சி இருக்காங்கல்ல, அவங்களுக்கும் 2 பேருக்கும் பயங்கரமான சண்டையா இருக்கு. நீங்க வந்து பாருங்க அத்தை, சகல வந்துட்டு பயங்கர கோவத்துல கத்திக்கிட்டு இருக்காரு. இங்க வரைக்கும் உங்களுக்கு காதுல விழாமையா இருக்கு. இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, இல்லையே, எனக்கு ஒன்றும் காதுல விழுகல. அப்ப மயிலு சொல்றாரு, என்னத்தை இப்படி சொல்றீங்க, காதுல விழுகல அப்படின்னு? எனக்கு நல்லா காதுல விழுகுது. வாங்கத்த, என்னன்னு போய் கேட்போம். இதை கேட்டதும் ஈஸ்வரியும் சரி வா போகலாம் அப்படின்ட்டு நேரா மாடிக்கு போறாங்க. அங்க வில்லி வந்துட்டு நேரா ஹீரோவை பார்த்துட்டு, ஆமாண்டா, எப்படியாவது இந்த குடும்பத்தை ஜீரோவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் அக்கா பின்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். அக்காவுக்கே தெரியாம அக்காவுக்கு நிறைய ஆப்பு வச்சிருக்கேன். ஆனா நீ இடையில வந்து என் பிளான் எல்லாத்தையுமே டோட்டலா காலி பண்ணிட்ட அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அது வரைக்கும் நடந்து வந்துகிட்டு இருந்த ஈஸ்வரி சந்திரா அப்படி பேசினதை பார்த்துட்டு அதிர்ச்சியாகி நிக்கிறாங்க. மயிலே நேரா அவங்க அத்தைய பார்த்து, என்னத்த இது, ஏதோ உங்களை பத்தி பேசுற மாதிரி இருக்கு, அதுவும் கோவமா? அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, ஆமா அப்படின்னு. ஹீரோ நேரா வில்லிய பார்த்து, இங்க பாருங்க, அத்தையை எதுக்காக பழி வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? அத்தை உங்களுக்கு எவ்வளவு நல்லது பண்ணியிருக்காங்க. அடுத்த அம்மாவா இருந்து உங்களுக்கு அவ்வளோ உதவிகள் பண்ணியிருக்காங்க. பட் நீங்க அது எல்லாத்தையுமே மறந்துட்டு எப்படி வந்து உங்களால அத்தைக்கு துரோகம் பண்ண முடியுது? இதுக்காக நீங்க இப்படி பண்றீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு வில்லி சொல்றாங்க, ஏய், அதெல்லாம் எனக்கு தெரியாது. என்னை பொறுத்த வரைக்கும் என் புருஷன் தான் எனக்கு ரொம்ப முக்கியம். என் புருஷன் நம்பர் 1 ஆகணும். இந்த ஊருக்குள்ள அவரு பெரிய தலைவர் ஆகணும். அதுக்காக தான் நான் இவ்வளவும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இங்க பாரு, நீ தேவையில்லாம வந்து இந்த மாதிரி என்கிட்ட ஏதாவது பேசி பிரச்சனையை உண்டாக்கணும் அப்படின்னு நினைக்காத. எனக்கு உன் முகத்துல முழிக்கிறதுக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை. கிளம்பு அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, அதை விடுங்க. அத்தை மேலதான் கோவம் இருக்கு. சரி, என்னையும் பழி வாங்கணும், ஏன் மேல கோவம் இருக்கு. ஆனா ரோஹிணி, அவங்க என்ன பண்ணாங்க? அவங்களோட அவங்களோட அந்த குழந்தைய காலி பண்ணணும் அப்படின்ட்டு ஜோசியக்காரன்ட்ட காசு கொடுத்து இப்படி ஒரு பிளான் பண்ணியிருக்கீங்களே, அப்ப கூட உங்களுக்கு மனசு இறக்கமே வரலையா? அந்த குழந்தைய பத்தி நீங்க யோசிச்சே பார்க்கலையா? அப்ப வில்லி சொல்றாங்க, என்னடா ரொம்ப நல்லவன் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க ரொம்ப நேரமா? ஆமா, நான் தான் பண்ணேன், அப்படிதான் பண்ணுவேன். என் அக்காக்காரி நிம்மதியாவே இருக்கக்கூடாது, அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். நீ தேவையில்லாம வந்து இடையில புகுந்து இந்த மாதிரி அசிங்கப்பட்டுக்கிட்டு இருக்காத, கிளம்புடா அப்படின்னு சொல்ல, அப்ப வில்லி அங்கேருந்து சத்தம் போடுறாங்க, ஏய் சந்திரா அப்படின்னு. அப்ப சந்திரா அதிர்ச்சியாகி திரும்பி பாக்குறாங்க. பார்த்தா அவங்க அக்கா பயங்கர கோவத்தோட நின்றுட்டு இருக்காங்க. தன்னோட அக்கா இவ்வளோ கோவத்தோட நின்றுட்டு இருக்கிறத பார்த்துட்டு வில்லி ஷாக் ஆகி, ஆவா, இந்த யம காதக நம்ம வாயிலேருந்து உண்மையெல்லாம் சொல்ல வச்சு அக்கா காரிக்கிட்ட நேரடியா ப்ரூவ் பண்ணிட்டானோ அப்படின்னு வில்லி ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. அப்போ நம்ம ஹீரோ நேரா அவங்க அத்தைய பார்த்து, அத்தை, இவங்க சொன்னது எல்லாத்தையுமே நீங்க கேட்டிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். இப்பயாவது புரியுதா இவங்க எப்படிப்பட்டவங்க, எதுக்காக இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்களா அப்படின்னு. இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, ஏன் தங்கச்சி எனக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ணுவா அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ஏன் சந்திரா,
அப்படி நான் உனக்கு என்ன துரோகம் பண்ணேன்? நீ எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு எல்லாருக்கிட்டையும் சொல்லியிருக்கேன் அப்படின்னு உனக்கு தெரியும்ல. எல்லாரையும் எதிர்த்தேன். என் தங்கச்சி தான் முக்கியம் அப்படின்னு நான் எல்லாரையுமே எதிர்த்தேன். யாருமே தேவையில்லை அப்படின்னு சொன்னேன். பட் நீ ஏன் எனக்கு இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணுவ அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ஏன் சந்திரா நீ இப்படி பண்ண அப்படின்னு. அப்ப சந்திரா அவங்க அக்காவை பார்த்து, அக்காக்கா, இந்த டிரைவர் பையன் தேவையில்லாம என்னென்னமோ பேசி உனக்கும் எனக்கும் பிரச்சனைய உண்டாக்கணும் அப்படின்னு பேசுறான். ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, நீ என்னெல்லாம் பேசுனியோ அது எல்லாத்தையுமே நான் காதுல வாங்கினேன். ரோகிணியோட வயித்துல இருக்கிற குழந்தைய ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நீ யோசிச்சியல்ல. நீ இப்படிப்பட்ட ஒரு யோசனையை யோசிப்ப அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ஏன் சந்திரா, அப்படி நான் உனக்கு என்ன பண்ணேன்? உன்னை நல்லபடியா பார்த்துக்கிட்டேன். நீ என்னோட தங்கச்சி அப்படின்னு அந்த அளவுக்கு உன்னைய பாதுகாத்தா பார்த்துக்கிட்டேன். உனக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லாம பார்த்துக்கிட்டேன். சின்ன வயசுலேருந்தே நம்ம 2 பேருமே அம்மா பொண்ணு மாதிரி எவ்வளோ ஹாப்பியா இருந்தோம். ஆனா நீ என்னையவே தோற்கடிக்கணும், அதுவும் அந்த சிவனாண்டிய தலைவராக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீ என்னையே காலி பண்ணணும் அப்படின்னு நீ முடிவு பண்ணியிருக்கன்னா, அப்போ உனக்கு என் மேல கொஞ்சம் கூட பாசம் இல்லை அப்படின்னு தான் தோணுது. ஏன் சந்திரா, உனக்கு கொஞ்சம் கூட என்னை பத்தின நினைப்பே இல்லையா? உனக்கு அந்த சிவனாண்டி தான் முக்கியமா? உன் அக்காவை பத்தி நீ கொஞ்சம் கூட யோசிச்சே பார்க்கலையா அப்படின்னு சொல்லி கேட்க, இதை கேட்டதும் சந்திரா சொல்றாங்க, ஐயோ அக்கா, அப்படியெல்லாம் இல்லக்கா. ராஜா கேக்குறாரு, பாத்தியா ஈஸ்வரி, உன் தங்கச்சியோட உண்மையான குணத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டதும் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க வில்லி. ஆகா, அக்காக்காரி கிட்ட நம்ம வசமா சிக்கிட்டோமே, இனிமே நம்ம என்ன பண்றது அப்படின்னு வில்லி யோசிக்கிறாங்க. டக்குன்னு வில்லி ஓடி போய் அவங்க அக்காவோட கால்ல விழுந்து, அக்காக்கா, நான் அப்படியெல்லாம் பண்ணவே இல்லக்கா, நான் எப்பவுமே உனக்கு தான்க்கா நேர்மையா இருக்கேன், நான் என்னைக்குமே உனக்கு நேர்மையா இல்லாம எல்லாம் இல்லக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கெஞ்சுறாங்க. இத பார்த்துட்டு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, நீ எனக்கு துரோகம் பண்ண மாட்ட அப்படின்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா நீ பேசினதையெல்லாம் வச்சு பார்த்தா நீ எனக்கு எந்த அளவுக்கு துரோகம் பண்ணிக்கிட்டு இருப்ப அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். உன் முகத்துல முழிக்கிறதுக்கே எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸ்வரி பயங்கரமா பேசுறாங்க. இதையெல்லாம் கேட்டுட்டு வில்லி ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. அக்காக்காரிக்கு உண்மை எல்லாமே தெரிஞ்சு போச்சு. சோ இதுக்கப்புறமும் நம்ம வந்துட்டு பொய் சொல்லிக்கிட்டு இருந்தோம்னா அக்கா கண்டிப்பா நம்மள வீட்டை விட்டு துரத்தி அடிச்சிருவா அப்படின்னு. ஹீரோ நேரா அவங்க அத்தை கிட்ட, அத்தை இப்ப புரியுதா அத்தை, உங்க தங்கச்சி எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறத இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்களா? அவங்களால இந்த வீட்டுக்குள்ள எத்தனை பிரச்சனை வந்துகிட்டு இருந்துச்சு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டீங்களா? கடைசியா ரோகிணி சிஸ்டருக்கு கூட அப்படிப்பட்ட ஆபத்து வந்ததுக்கு அவங்கதான் காரணம் அப்படின்னு சொன்னதும் ஈஸ்வரி எல்லாத்தையும் பார்த்துட்டு அவங்க தங்கச்சிய பார்த்து, ஏண்டி ஏண்டி இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு, பாத்தியா அவன் என்ன கேள்வி கேக்குறான்னு பாத்தியா, அவனுக்கு நான் என்ன பதில் சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பேசுறாங்க. சோ இதை கேட்டதும் வில்லிக்கு என்ன சொல்றதுன்னே ஒண்ணுமே புரியவே இல்லை. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றது தாங்க எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. நம்ம புதுசா ஹேர் கிளிப்ஸ் அண்ட் அக்சசரிஸ் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். இப்ப புதுசா ஸ்க்ரன்ச்சீஸ் வந்து லான்ச் பண்ணிருக்கோம். அஃபோர்டபுள் ரேட்ல உங்களுக்கு கிடைக்கும். சோ வேணும் அப்படின்னா சீக்கிரம் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க. சோ இதே மாதிரி இனிமே அப்டேட்ஸ் நம்ம சேனல்ல நீங்க தொடர்ந்து பார்க்கலாம். இப்போ ரீசெண்டா ஒரு ப்ரோமோ ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அந்த ப்ரோமோ ரொம்ப சூப்பரா இருந்துச்சுங்க. அந்த ப்ரோமோ பத்தி தெரிஞ்சுக்கணுமா? நெக்ஸ்ட் வீடியோக்காக வெயிட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.